மதில்கள் சூழ்ந்த 3 நகரங்களை பெறாங்க. இதைத்தான் முப்புரம் அல்லது திரிபுரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 கோட்டைகளும் வானத்தில் பறக்கிற மாதிரி அமைந்த கோட்டைகள். இந்த 3 கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டில் எப்போ வருதோ அப்பதான் அதுவும் ஒரே ஒரு அம்புனால மட்டும்தான் இதை அழிக்க முடியும் அப்படிங்கிற வரத்தையும் பிரம்மா கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. இந்த 2 வரத்தையும் வாங்கிடுறாங்க. இந்த 3 கோட்டைக்குள்ளேயும் 3000 அசுர குடும்பங்கள் வாழ்ந்து வருது. இவங்க தொடக்கத்தில் சிவனை வணங்கி சிவ நெறியில தான் வாழ்ந்து வர்றாங்க. ஆனால் நாரத முனிவரோட தூண்டுதலால் திருமால் இங்கே இருக்கிறவங்களை எல்லாம் பௌத்தர்களாக மாற்றிடுறாரு. இந்த முப்புறங்களில் வாழ்கிற சுதன்மன், சுசீலன், சுபூத்தி இந்த 3 பேர் மட்டும் திருமாலோட மாயையில் விழுகாம சிவநெறியை பின்பற்றி தினமும் சிவபூஜை செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. முப்புறத்தில் இருக்கிற அசுரர்கள் எல்லாம் தேவர்களையும் மக்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. இதனால் தேவர்கள் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. சிவபெருமானோட ஆணைப்படி பூலோகத்தை தேராகவும் சூரியனையும் சந்திரனையும் தேரின் சக்கரங்களாகவும் 4 வேதங்களை 4 குதிரைகளாகவும் பிரம்மாவை தேரோட்டியாகவும் கொண்டு ஒரு ரதத்தை செய்கிறாங்க. சிவபெருமான் மேருமலையை வில்லாகவும் வாசுகி பாம்பை நானாவும் கொண்டு திருப்புறங்களை எரிக்க புறப்படுறாரு. அப்போ தேவர்கள் மனசுக்குள்ள நம்ம எல்லாரோட சக்தினால தான் சிவபெருமானால இந்த கோட்டையை அழிக்க முடியுது அப்படிங்கிற ஆணவம் வருது. சிவபெருமானுக்கு இது தெரியாமலா போகும்? தேவர்களோட அகம்பாவத்தை அழிக்கணும்னு நினைச்சு சிவபெருமான் அழகா சிரிக்கிறார். அடுத்த கணமே தேர் முறியுது. மீண்டும் ஒரு முறை சிவபெருமான் சிரிக்க உலகமே நடுங்கிற மாதிரி ஒரு தீப்பிழம்பு உருவாகி ஒரே நொடியில் அசுரர்களுடைய 3 கோட்டைகளையும் அழித்து சாம்பலாக்கிடுச்சு. இதை பார்த்த தெய்வர்கள் எல்லாம் வெக்கி தலை குனிகிறாங்க. தன்னோட சிரிப்பாலே திரிபுரத்தை எரித்த சிவபெருமானுக்கு திரிபுராந்தகன் அப்படிங்கிற பெயர் வருது. ஆனால் முப்புறத்தில் சிவபூஜை செஞ்சு வந்தாங்கல்ல ஒரு 3 பேர், அவங்க மட்டும் நெருப்பில் அழியாமல் தப்பிச்சிடுறாங்க. சிவபெருமானோட அருளால் சுதன்மனும் சுசீலனும் தண்டி முண்டி என்ற பெயரோடு சிவகணங்களாக மாறி இன்னைக்கும் எல்லா சிவன் கோவில்களிலும் துவாரபாலகர் என்ற பெயரோட கோயிலோட வாயிற்காவலனாகும் பேரு பெறாங்க. சுபூத்தி சிவகணங்களில் ஒருவனாகி சிவபிரான் நடனமாடும் போது குடமுழவு என்ற பேரிகையை கொட்டும் திருப்பணி செய்யும் பேரு பெறாரு. இந்த திருவிளையாடலைத்தான் மாணிக்க வாசகர் ஏற்றார் மூதூர் எழில் நகை ஏரியின் வீழ்வித்தாங்கு அன்று அப்படின்னு அவ்வளவு அழகாக பாடியிருக்கார். இப்படி